இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அப்படியா? இதுல புது விஷயம் என்ன இருக்கு? நான் எல்லாரோட ஸ்பெஷல்னு எல்லா பசங்களும் சொல்றது தானே. நீங்க ஸ்பெஷலானவர்னு நான் எப்படி ஒத்துக்கிறது? என்னோட ஸ்பெஷல் என்னன்னா, நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அந்த டைமுக்கு அப்புறம் நாம திரும்ப பார்க்கவே இல்லை. ஒரு தடவை மீட் பண்ணா நீ அதை தெரிஞ்சுப்ப என்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு. அப்புறம் உன்னோட ஸ்பெஷலான விஷயம் என்ன? ஸ்மைலி ரொட்டி. ஃபீல். அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும். மீட் பண்ணா நான் உனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்குறேன். சொல்லு, உனக்கு அது வேணுமா? ஸ்மைலி ரொட்டி எங்க? ஒருவேளை உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கலனா? அது மீட் பண்ணாம உன்னால எப்படி சொல்ல முடியும்? ஒரு தடவை ஃபீல் பண்ணாதானே அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஸ்மைலி எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க, உனக்கு காது கேட்கலையா? கொஞ்ச நேரமாவது உன்னோட போனை ஓரமா வையேன் ஸ்மைலி. தண்ணி பாட்டில ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். இப்ப என் ஹஸ்பண்ட் கூட இருக்க. என்ன உனக்கு பொறாமையா இருக்கா? ஆமா, ரொம்ப பொறாமையா இருக்கு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா சன்னி? உன் கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கூட பேசுனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, என்னை மீட் பண்ணா எப்படி இருக்குன்னு பாரு. அப்பதான் உனக்கு என்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு உனக்கு தெரிய வரும். யாருக்கிட்ட இந்த அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க? அது காசியாபாத்ல இருக்கிற என்னோட தங்கச்சி கிட்ட. இந்த நேரத்துலயா? ஆமா, வேணும்னா நீயே கேட்டுக்கோ. சரி கொடு, நான் அவகிட்ட பேசுறேன். அப்படின்னா என்னோட தங்கச்சி என்ன யோசிப்பா? என்னோட புருஷன் என்ன சந்தேகப்படுறான்னு யோசிக்க மாட்டா? ஒருவேளை அவ எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டா, அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க? நீ என்ன சந்தேகப்படுற காரணத்தினால என்னோட மொத்த குடும்பத்தையும் டென்ஷன் ஆக்கணும்னு விரும்புறியா நீ? அட, நான் உன்னை சந்தேகம் படல, நான் உன்கிட்ட கேட்க தானே செஞ்சேன். அதான் நீ கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன்ல. ஆனா உனக்கு தான் என் மேல நம்பிக்கை வரவே மாட்டேதே. சந்தேகம்லாம் இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, போன ஒரு மாசமாவே நீ இதுக்குள்ளேயே தான் மூழ்கி போயிருக்க. நீ ஒண்ணு பண்ணு, இதையே உன்னோட புருஷன் ஆக்கிக்கோ. அப்ப அதுக்காக தான் நீ என்ன துரத்தி துரத்தி கல்யாணம் பண்ணியா? இந்த மாதிரி ஒரு நாள் நீ என்ன சந்தேகப்படணும்னு. அப்புறம் நானும் ஒரு பைத்தியம் எதை பத்தி யோசிக்காம உன் பின்னாடி ஓடி வந்தல்ல. சொல்லு, இல்லனா உனக்கு என் மேல காதலே இல்லையா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உன்னை இப்பவும் ரொம்ப காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். பின்ன எதுக்காக இப்பெல்லாம் ரொம்ப கோவமாவே இருக்க? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் எப்பவாவது உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோ இல்ல கண்டிஷன் போட்டுக்கிட்டோ இருக்கேனா? நீ என்னெல்லாம் கேட்கறியோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன வேணும்? உன் கூட இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் தான் வேணும். உன்னோட காதல். உன் ஹஸ்பண்டுக்கு உன்னால இதை கூட கொடுக்க முடியாதா? சரி, இன்னில இருந்து என்னோட மொத்த டைமும் உனக்காக மட்டும்தான். இங்க பாருமா,
நான் பிட்டுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவனை சாப்பிட வச்சுடு. அப்புறம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது சரி, நீ இப்போ இவ்ளோ அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கம்மா போற? ஒரு வேலை இருக்கு. என்னம்மா வேலை? அது ஒரு சின்ன வேலை. யார பார்க்க போறேம்மா? நீ என்னோட அம்மா தான். நீ உன்னைய மாமியார் கிடையாது இவ்வளவு கேள்வி கேக்குறதுக்கு. எங்க போற, எதுக்கு போறேன்னு. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். அப்புறம் எனக்கு பிட்டுக்கு சாப்பாடு கொடுத்தனா நான் கொஞ்சம் வர லேட் ஆகும். இங்க பாருமா, உனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு. எப்பதான் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துப்ப? நீ எப்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்க போற? உனக்கு வீடு இருக்கு, புருஷன் இருக்காரு, ஒரு குழந்தை இருக்கு. அவங்கள கொஞ்சம் கவனிச்சுக்க. முடிஞ்சதா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் மீட் பண்றதுக்கு டைம் இருக்கு. அட அத்தை, நீங்களா? நான் பிட்டுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்தேன்ப்பா. அவனை சாப்பிட வச்சிடுங்க, சரியா? ஏன் ஸ்மைலி வீட்ல இல்லையா என்ன? ஆ, ஆ, ஆ. அட இப்பதான் ஞாபகம் வருது, வீட்ல ஒலை கொதிச்சிட்டு இருக்கு. நான் வரேன். ஏய், அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு. ஏன் நான் அலங்காரம் பண்ணிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷங்களுக்கு பொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கிட்டா எங்க பிடிக்குது? அவங்க எண்ணங்கள் எல்லாமே பொண்டாட்டி பழைய துணியை கட்டிட்டு சமையல் கட்டிலேயே இருக்கணும். அப்பதானே அவங்களால வேற பொண்ணுங்களை பார்க்க முடியும். ஸ்மைலி, நீயே உன்னோட மனசுல கை வச்சு சொல்லு. என்னைக்காவது உன்னை தவிர வேற ஒரு பொண்ணை பார்க்கவாவது செஞ்சிருக்கேனா? உண்மையை சொல்லு. எனக்கு இப்ப லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி, நீ எங்க போற? அதையாவது சொல்லிட்டு போ. அம்மா வீட்டுக்கு போய் பிட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஸ்மைலி எதுக்காக போய் சொல்றா? டிஃபன் இங்க தானே இருக்கு. சனி, 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 நீ எங்க இருக்க? சனி, நீ என்ன இதுக்கே பயப்படுறியா? இத பாரு, நம்ம முத தடவை சந்திச்சிருக்கோம் ஸ்மைலி. எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன். ஆனா நீ ரொம்பவே மாறிட்ட. எல்லாரும் தான் மாறுறாங்க. நீயே உன்னை பாரு, நீயும் எவ்வளவு அழகாயிட்ட. ஆ, ஆ, ஆ. என்கிட்ட இந்த அளவுக்கு ஃபார்முலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன புது காதலனா? சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னதான் இருக்கோம். உன்னோட முத காதலன் உன் புருஷனுக்கும் முன்னாடி. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா நான் தனியா இருக்கேன். நாம ஒருத்தருக்காக ஒருத்தவங்க பிறந்தவங்க ஸ்மைலி. நீ என்னதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ உன்னோட துணை கிடையாது. நீ நீ உண்மையை சொல்லு. அவனோட வைப் மேட்ச் ஆகலையா? உன்னால இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அவன் கிட்ட ஃபீல் பண்ண முடியுதா? இல்ல சனி, நான் உன் கூட இருக்கிற போது எனக்கு ஏற்படுற ஃபீலிங்க நான் எப்பயுமே அவர்கிட்ட ஃபீல் பண்ணதே கிடையாது. நீ ரொம்ப ஸ்பெஷலானவன். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ரொம்ப ஸ்பெஷலானவன்னு.
இது என்னது? இதுதான் என்னோட ஸ்பெஷலே. இதை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி ஆகணும். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் போட்டு வரேன். அப்பா அப்பா, அம்மா எங்க இருக்காங்க? நீ எங்கேயாவது போறியா? ஏன் நான் போக கூடாதா? தாராளமா போகலாம். இந்தா, நீ அர்ஜென்ட்டா எதுக்காகவோ கேட்டல. இன்னைக்கு ராத்திரி என்ன பிளான்? இது உனக்காக தான். என்ன இது? நீயே ஓபன் பண்ணி பாரு. இது உனக்கான சர்ப்ரைஸ். நான் போட்டு வரேன். ஏன் முன்னாடி வெக்கமா இருக்கா என்ன? அட ஸ்மைலி, இங்க பாரு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? சைஸ் பெர்ஃபெக்ட்டா இல்லையா? இங்க பாரு, கையில என்னவோ ஆயிடுச்சு. என்னாச்சு? அட என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விடு. உன்னோட குறும்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் இந்த டிஷர்ட் டிஷர்ட் நல்லா தான் இருக்கு, ஆனா டிஷர்ட்க்கு உள்ள இருக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த உலகத்திலேயே அதிக போதை தரக்கூடிய பொருள் எது தெரியுமா? என்ன? நீதான். ஐ லவ் யூ சன்னி. லவ் யூ ஸ்மைலி.
ஹலோ ஹலோ, அட நீ என்ன செவிடா? சனி, இனிமே நம்ம உலகத்துல யாரும் வரமாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட ட்ரிப்பே டிஃப்ரெண்ட் ஆனது. சாகர கல்யாணம் பண்ணதான் என்னோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப பெரிய தப்பே. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து நான் சலிச்சு போயிட்டேன். ஆத்திரமா வருது. இப்போ எனக்கு அதுல இருந்து விடுதலை வேணும். நான் அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன். நீ உன் புருஷனை மறந்துரு. எப்பவும் என்னை பத்தி யோசி. இனிமே நான் உனக்கு நான் மட்டும்தான். எப்பவும் நான் மட்டும்தான். அட, நீ எப்ப வந்த? என்னாச்சு? நீ எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு அப்படி என்னதான் தப்பு பண்ண? நீ வேற ஒருத்தன் கூட கட்டில்ல ஒண்ணா இருந்திருக்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. சன்னி தானே அவனோட பேரு. உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவனை தானே இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்ட. எதுக்காக எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க? ஏன்? நான் ஒன்னும் உனக்கு துரோகம்லாம் பண்ணலையே. அப்படின்னா நீ அவன் கூட பண்ணிட்டு இருக்கிறது பேரு துரோகம் இல்லைன்னா வேற என்ன? உன்னோட மூளையில சந்தேகம் பீ மாதிரி வந்துருச்சு. அவன் எனக்கு வெறும் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், வேற எதுவும் கிடையாது. போய், எல்லாமே போய். இது எனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ அவனோட தோல்ல சாயும் போது நான் முழுசா உடஞ்சே போயிட்டேன். எந்த பொண்ணை நான் இந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ அவ யாருன்னே தெரியாத ஒருத்தனோட தோல்ல சாஞ்சிருக்கும் போது, ஸ்மைலி, நான் இப்பவும் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நீ இனிமே ப்ளீஸ் அவனை மீட் பண்றதை விட்டுடு. ப்ளீஸ் ஸ்மைலி, பிட்டுவுக்காக, எனக்காக. நான் தான் சொல்றேன்ல, அவன் என்னோட ஃப்ரெண்ட் மட்டும்தான். நாங்க எப்பயாவது மீட் பண்ணும்போது பேசுவோம், அவ்வளவுதான். இங்க தானே வச்சிருந்தேன். இந்த ஸ்பெஷலான பொருளை தானே தேடிட்டு இருக்க? நீ தேடுறது இங்க இருக்கு. இது உனக்கு எங்க கிடைச்சது? இதையெல்லாம் அந்த சன்னி கிட்ட இருந்து தானே வாங்கின. அவன் தானே உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தான். அதனால தானே அடிக்கடி அவனை பார்க்கறதுக்கு போற நீ. அவன் உன்னை பைத்தியமாக்கிட்டு இருக்கான், உன்னை அழிச்சிட்டு இருக்கான். உன்னோட பொண்ணை நீ மறந்தே போயிட்ட. அப்படியா? உனக்கு இவ்ளோ சீக்கிரம் நான் பண்ண தப்பு தெரிஞ்சிருச்சுல்ல? ஆனா நான் ஏன் இப்படி பண்றேன்னு
நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? நான் எதையும் கேட்க விரும்பல. நான் இப்போ உன் மேல முழு பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் ஸ்மைலி. நீ இந்த போதை பழக்கம், அப்புறம் அந்த சன்னி, இது ரெண்டையுமே விட்டுடு. சரி, இதுக்கப்புறம் நான் எப்பயும் சன்னியை மீட் பண்ண மாட்டேன். ஸ்மைலி, இன்னைக்கு சாயந்தரம் என்னோட ஃப்ரெண்டு கல்யாணம், போகலாமா? ஆ, எனக்கு வர முடியல. சரி, உன்னோட விருப்பம். அப்ப நான் ஒன்று பண்றேன். ஆஃபீஸ்ல இருந்து டைரக்டா ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி. ஜாக்கிரதையாரு. சரி. நீயா? நான் தான் வேண்டான்னு சொன்னல. நம்ம இப்ப மீட் பண்ண முடியாது. உன்னால கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாதா? என்னால வெயிட் பண்ண முடியாது. உன்னால வெயிட் பண்ண முடியுமா? விடு விடு, நம்மள யாராவது பாத்துட்டு போறாங்க. யாரும் இல்ல. ஹலோ சாகர். உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முழு முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேப்பா. அதுக்கப்புறமும் அவ கேட்கலன்னா நம்ம கிட்ட வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லு. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த சாகர் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். விஷயம் இதுக்கு மேல மோசமாகறதுக்கு முன்னாடி நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுப்பா. நான் ஸ்மைலியோட அப்பா கிட்ட போய் பேசுறேன். இந்த விஷயத்துல நாங்க உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம்ப்பா. எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. என்னோட வழியை நானே தான் தேர்ந்தெடுத்தாகணும். உண்மையை சொல்லணும்னா நான் இந்த உறவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்மைலியை இன்னும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அவனை முழுசா வெறுக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்னால அவனை பொறுத்துட்டு இருக்கவே முடியாது. ஒரு வழி இருக்கு. நீ அவனை உனக்கு வசியப்படுத்திக்க. எப்படி? தீய மந்திரத்தால தான். லெட்ஸ் கில் த டெவில். செல்லம், அப்பா லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ அப்பா, லவ் யூ. சீக்கிரமா திரும்பி வாங்க. சரிம்மா. ம்மா. சரி போ, உன் பாட்டி உனக்காக வெயிட் பண்றாங்கல்ல, போ. நீ உன்னையும் பிட்டுவையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. மறுபடியும் அந்த பொறுக்கி கூட பேசிட்டுலாம் இருக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் பிட்டு தான் எனக்கு முக்கியம். பாய். சனி, உனக்கு புரிய மாட்டேங்குது. வசியம் பண்றது இதுக்கான தீர்வு கிடையாது. அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளோட புது வாழ்க்கையை நம்மளால ஆரம்பிக்கவே முடியாது. உன்னோட விருப்பம் தான் என்ன? சாகரை கொலை பண்ணிடு சன்னி. அவனை கதம் பண்ணிடு. ஐ மிஸ் யூ மம்மி. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்கிட்ட வாங்கம்மா. மகனே சன்னி, நீ எப்படி இருக்க? என்னதானே நீ வேண்டிக்கிட்டு இருக்க? மம்மி, நீங்க என்கிட்ட பேச வந்திருக்கீங்களா? எனக்கு உன்னோட வாழ்க்கைய பத்தி எல்லாம் தெரியும்பா.
உன் வாழ்க்கையில இப்போ வந்திருக்கிற அந்த பொண்ணு தான் உன்னோட முன்னோர்கள் உனக்காக தேர்ந்தெடுத்தவ. நீ அவ கூட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு தான் உன்னோட முன்னோர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா நீ அதுக்காக அந்த சாகரை கொலை பண்ணணும். இதுதான் உன்னோட முன்னோர்களோட ஆசை. நீ இத உன்னோட அம்மாக்காக இதை செய்வல? சொல்லு. நம்மளோட வழியை விட்டு ஒருத்தன் நிச்சயமா போவான். அப்புறம் அதுதான் அந்த சாகர். ஹலோ ஸ்மைலி, உனக்கும் பிட்டுவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன தெரியுமா? நான் உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தியா வரேன். சீக்கிரமா வாங்க. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல. என்னாலையும் தான். சரி, நான் வந்துடுறேன். பாய். அவசரம், பேராசை, அப்புறம் போதை. இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து மனுஷங்களோட மூளையில ரொம்ப ஒரு மோசமான எண்ணங்களை உருவாக்குது. ஒரு தவறான விஷயங்களை அது காந்தகத்தை போல அப்படியே அவங்க பக்கம் இழுக்குது. ஸ்மைலியோட மூளையில சனி அப்புறம் ட்ரக்ஸோடைய போதை முழுசா நிறைஞ்சிடுச்சு. அதனால வர பேராசை எந்த புருஷனுக்கு துரோகம் பண்றாங்களோ அவங்க பணத்திலேயே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அடையணுங்கிற இந்த ஆசை ஒரு நாள் மனுஷங்களை தவறு செய்யவும் தூண்டுது. ஆனா இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாகர் அடிக்கடி ஸ்மைலிய தன்னோட வாழ்க்கையிலே வச்சுக்கணும்னு எதுக்காக வாய்ப்பை கொடுக்கறாரு? நான் அந்த டாக்டர் கிட்ட ஹை பவர் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த டேப்லெட் இதனால எலி கூட சாகாது. நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எங்க கிடைக்கும்? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Smiley. Happy birthday to you. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப நிறைய குடிக்க போறேன். அப்புறம் நீயும் குடிச்சுதான் ஆகணும். அட வேணா ஸ்மைலி, எனக்கு ட்ரிங்க் பண்ற மூட் இல்ல. இந்தா. ஏய், எனக்கு வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல எனக்கு மூட் இல்லைன்னு. அது எப்படி? இன்னைக்கு என்னோட பர்த்டே, நீ குடிச்சுதான் ஆகணும். நான் இன்னைக்கு நாள் முழுக்க பிட்டு கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால நான் இப்ப குடிக்கல, புரிஞ்சுக்கோ. அப்படியா? நான் இப்ப வந்துடுறேன். அவன் கிளாஸ்ல கையை கூட வைக்கல. அட, எங்க போயிட்டீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக நான் வெயிட் பண்றது? மம்மி இந்த டிஃபன் கொடுத்தாங்க, அதனால தான் டைம் ஆயிடுச்சு. ஓ சரி, நீங்க உட்காருங்க, நான் தட்டுல போட்டு கொண்டு வரேன்.
இன்னைக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? எப்படி? பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நான் எல்லாரும் எதிர்த்தும் சண்டை போட்டு உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன்ல. மம்மி, இப்போ நீங்க தான் அப்பாவை சமாதானப்படுத்தணும். ஏன்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னால ஸ்மைலியை விட்டுட்டு வர முடியாது. இப்போ இவ என்னோட மனைவி. ஒருவேளை உங்களால இவளை ஏத்துக்க முடியலன்னா நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. வா ஸ்மைலி. எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரியே இருக்கு. அப்புறம் நீ உன் கையால எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுற. ஆனா நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண எனக்கு. நீ இந்த சாப்பாடை தினமும் சாப்பிடுவேனா? அப்ப நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நானே என் கையால தினமும் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். எல்லாம் முடிஞ்சது. சீக்கிரமா வந்துரு. என்ன பண்றது? இவனை 4 துண்டாக்கணும். அப்ப பண்ணு. நம்ம வாழ்க்கையோட ஆரம்பத்தை உன் கையாலேயே ஆரம்பிச்சு வை. புது வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் ஸ்மைலி. நம்ம இந்த பாடியை இப்ப எடுத்துட்டு போனா கண்டிப்பா மாட்டிப்போம். அப்புறம் நம்ம பிளானும் ஃபெயில் ஆயிடும். இங்க பாரு ஸ்மைலி, ஒன்னு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இன்னொன்னு கிடைக்கும். ஆனா அதுக்காக மட்டும் உன்னை முட்டாள் நினைக்காத. ஒரு வேலை பண்ணலாம். கொஞ்ச நேரம் போனை தான் ஓரமா வச்சுட்டு வாங்க ஸ்மைலி. யாருக்கிட்ட நீ இப்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க? எந்த ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ அவ வேற ஒருத்தனோட தோல்ல சாஞ்சிருக்கும் போது மறுபடியும் அந்த பொறுக்கி கிட்ட பேசிட்டு இருக்காத.
இப்ப நம்ம டயர்ட் ஆயிட்டோம். மத்த வேலைகள்லாம் காலைல பாத்துக்கலாம். காலையில வேண்டாம், நம்ம சிம்லால இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மேடம், இது எங்களால முடியாது, ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்படியா? சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. ம். ஹலோ, இந்த சாகர் அக்கவுண்ட்ல இருக்கிற 6 லட்சம் இன்னும் ஏன் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேது? என்னாச்சு? ஒன்றும் இல்லம்மா. எதுக்கு நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? சாகர் கிட்ட சொல்லு, அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். இல்ல, நானே பண்ணிக்கிறேன். உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா சாகர் கிட்ட சொல்லுமா, அவனே உனக்கு உதவி பண்ணுவான். எப்படி சாகர் கிட்ட சொல்லுவாமா? அவர் தான் இங்க இல்லவே இல்லையே. இல்லவே இல்லன்னா அப்ப அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க போனாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டா போனாரு. ஸ்மைலி, சாகர் எங்க இருக்காரு? எனக்கு எதுவும் தெரியாது. போய், உனக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. நீ கண்டிப்பா எதையும் என்கிட்ட மறைக்கிற. தயவு செஞ்சு போய் சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஐயோ அம்மா, நான் ஏன் மறைக்க போறேன்? அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. சரி, நீ எதுவும் சொல்ல வேணாம், அதை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அம்மா, அம்மா, நான் சாகரை கொன்னுட்டேன். என்ன? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, இவ என்ன பண்ணி வச்சிருக்கா? ஹலோ இன்ஸ்பெக்டர், என்னங்க என்னங்க? சார், இங்க பாருங்க, ரத்தம் படிஞ்சிருக்க கிளவுஸும் துணியும் பெட்டுக்கு அடியில கிடைச்சது. சார், ரத்தம் படிச்ச கத்தி கிடைச்சிருக்கு சார். ஒரு வேலை பண்ணுங்க, அந்த ட்ரம்முக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. எஸ் சார். சார், இதை அசைக்கவே முடியல. அப்புறம் இதுல இருந்து கெட்ட வாடை வருது.
ட்ரம்முக்குள்ள அப்பதான் இருக்காரு. ஹலோ, ஒரு வேலை பண்ணுங்க. அட என்னதான் ஆகும்? இந்த ட்ரம்மை யாராலையும் அசைக்கவே முடியல. சீக்கிரமா இந்த ட்ரம்மை இங்க இருந்து எடுத்தே ஆகணும். இல்லனா இந்த ட்ரம்முக்குள்ள சாகரதா இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துரும். ஒரு வேலை பண்ணுங்க. எல்லா எவிடன்ஸ் அப்புறம் இந்த ட்ரம்மை ஃபாரன்சிக் அனுப்பி செக் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மனுஷங்க என்ற எல்லையே மீறிட்டீங்க. 2 பேரையும் கூட்டு போங்க. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். உன் புத்தி ஏண்டி இப்படி எல்லாம் போச்சு? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லு. இப்படி ஒரு வேலை செய்யும்போது உன் கை நடுங்கலையா? சொல்லு, உன் கை நடுங்கவே இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னோட குழந்தைகிட்ட இருந்தே அவ அப்பாவோட பாசத்தை பறிச்சிட்டியே. இப்ப இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது? இவளை யார் பாத்துப்பாங்க? உங்க 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். 2 பேரையும் கூட்டு போங்க. சமீர் அப்புறம் ஸ்மைலியோட தவறான யோசனைகள் தேவையில்லாம சாகரை கொலை பண்ணிடுச்சு. அப்பாவி குழந்தையோட அப்பாவையும் அப்புறம் சாகர் குடும்பத்துக்கிட்ட இருந்து அவங்க பையனையும் பறிச்சிருச்சு. சன்னியை பொறுத்த வரைக்கும் சாகர் அவரோட ஆசைகளை நிறைவேற்றிக்க தடையா இருந்தான். ஆனா ஸ்மைலுக்கு என்ன? இதனால அவ என்ன விஷயத்தை அடைஞ்சா? அவ தன்னோட கையாலேயே அப்படி ஒரு மனுஷனை கொலை பண்ணிருக்கா. அவர் மேல ரொம்ப உயிரையே வச்சிருந்தாரு. அவங்க மனநிலையில ஏற்பட்ட பாதிப்பு, போதையை பத்தின அவங்க யோசனை, அவங்களுக்குள்ள இருக்கிற மனித தன்மையோட இழப்பு. விஷயம் என்னவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்க 2 பேருக்குமே கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும். அவங்களோட வாழ்க்கை துணை செய்யற தப்ப அவங்க மன்னிச்சு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தர்றது எல்லா உறவோட கட்டாயம் தான். ஆனா தப்பான ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலா வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது. ஒருவேளை சாகர் ஸ்மைலியோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தனியா விட்டுருந்தாருன்னா, அப்புறம் உண்மையை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல முடிவை எடுத்திருந்தாருன்னா கதையே வேற மாதிரி போயிருக்கும். மனசுல இருக்கிற உறவுல சந்தேகங்கிறது இல்லாம இருக்கணும். ஆனா உறவுல எப்ப உறுதி ஏற்படுதுன்னா, அதாவது நேர்மையும் நியாயமும் 2 பக்கமும் தெளிவா நியாயமா இருக்கணும். இந்த செய்தியோட நான் உங்கள் சுஷாந்த் சிங் இங்கிருந்து விடைபெறேன். நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம் இப்படி ஒரு உண்மையான சம்பவத்தோட. பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட். புதிய நாட்கள், புதிய குற்றங்கள்.